4 இடத்துல வறுமை ஒழிப்பு நடந்ததாட்டு புஷியானந்த் சொன்னது மோசடி ஃப்ராடுத்தனம். இல்லை சார், விஜய் அவர்களுக்கு 234 தொகுதியிலும் நிற்கிற அளவுக்கு பவர் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? கேண்டிடேட் இல்ல. இதுதான் ரவீந்திரன் துரைசாமியை கண்டு விஜய் ரேட்டில் ஆகிறாரு. இவன் உண்மையை அடிச்சிருவானே, இவன்கிட்ட பொய்ய சொல்லி நிற்க முடியாத 214 கேண்டிடேட் உங்கள்கிட்ட கிடையாதுங்கிறதான் உண்மை. இப்போ 40 கேண்டிடேட் எல்லாம் போட்டுவிட முடியாது விஜயால. இதுதான் ஃபேக்ட். பலம் நிரூபிக்காத விஜய் சூழ்நிலையில தன்னோட அண்ணன் சீமானை ஆதரிக்கிறாரா, எடப்பாடி ஆதரிக்கிறாரா? 214 போட்டுவிட மாட்டார். கண்டிப்பா 214 போட்டுவிட மாட்டார். 214 தொகுதியில ஐயா விஜய்க்கே நான் சேலஞ்ச் பண்றேன். 234 தொகுதியில வறுமை ஒழிப்பு தினம் நீங்க நடத்தினதாட்டு தினத்தந்தி சுகுமாரம் முன்னாடி வச்சு பேசிடுவோமா? தினமலர் எடிட்டர் முன்னாடி வச்சு பேசிடுவோமா? காட்டுங்க ஆதாரத்தை. அப்ப 30 இடத்துக்கு மேல உங்களுக்கு கேண்டிடேட் இல்ல, கேண்டிடேட் போட்டுவிட மாட்டீங்க. ஆதாரம் இல்லாம ரவீந்திரன் துரைசாமி எதையும் பேச மாட்டான். நான் சேலஞ்ச் பண்றேன். நீ கருத்து கணிப்பு, புண்ணாக்கு கணிப்பு, தெருப்புழுதி கணிப்பு எல்லாம் ஃப்ராட் பண்ணக்கூடிய எந்த பத்திரிகை டேய் சொட்டமண்ட வாய் இருக்குன்றதுக்காக வலுன்னு குலைக்கக்கூடாது, புரியுதா? அப்புறம் பசங்க எங்கேயாவது பார்த்தேன்னா கல்லை கொண்டு அடிச்சு விடுவாங்க. அப்புறம் கொய்யோ முறையான்னு கரையக்கூடாது. இந்த போஸ்னு ஒருத்தர் அப்படி தான் சொன்னார். நான் ஹோட்டலில் போனேன், விஜய் ரசிகர்லாம் என்னை ஒருத்தர் முறைச்சி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்க கடைசியில் விஜய் ரசிகர் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன மாதிரி, அப்புறம் எவனாவது எங்கேயாவது உன்னை பார்க்க நீ புலம்ப, விஜய் ஃபேன்ஸ்லாம் என்னை முறைக்கிறாங்க, என்னை பார்த்தா வெறியாக வராங்க அப்படின்னு. எதுக்கு இந்த வீண் வம்பு? எதுக்கு புலம்புற உட்காந்துக்கிட்டு? நீ ரஜினிகிட்ட போய் கலட்டுன்னு நினச்சா அங்கே ஒன்றும் கலட்ட முடியல. இப்போ சீமானை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கீங்க. சீமானுக்கு எப்படியாவது இது பண்ணி எப்படியே வந்துடலான்னு. இப்போ நீங்கள் விஜய்கிட்ட என்ன கலட்டணும்னு நீ பார்க்குற? உனக்கு என்னடா பிரச்சனைங்க? எப்படியாவது இந்த டிஎம்கே தட்டி விட்டுட்டு 1-2 சீட்டாவது இந்த பிஜேபி மூலியமாக, அண்ணாமலை மூலியமாக எடுத்துடலான்னு பார்த்துட்டு இருந்தீங்க. அது எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாக ஆப் வைக்கிற மாதிரி இப்போ விஜய் உள்ளே இறங்கினது உனக்கு காண்டு. நீ எப்பேற்பட்ட ஆளுன்றது ஊர் உலகத்துக்கே தெரியும். சரி, இருந்தாலும் இந்த வீடியோவில் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்போம். அதுக்கு தான் வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. என்னுடைய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அஃப்கோர்ஸ் கமெண்ட்ஸ் பதிவு பண்ணிடுங்க. நான் வீடியோஸ் உங்களுக்காக முடிஞ்ச அளவுக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க. சரி, இவன் இப்போ என்ன பண்ணேன்னா வேறு 3 அக்யூசியேஷனை தூக்கி தமிழகத்துக்கு எல்லாத்தையும் வைக்கிறான். ஒன்று பார்த்தீங்கன்னா வறுமை ஒழிப்பு தினம் சரியாக நடத்தலை, 234 தொகுதியிலையும் செய்யலை, புஷியானந்த் போய் சொல்கிறார் அப்படின்னு ஒரு அக்யூசியேஷன் வைக்கிறாப்புல. 2வது பார்த்தீங்கன்னா விஜய் கட்சியில் ஆளே இல்லையா, கேண்டிடேட் வைக்கிறதுக்கு ஆள் இல்லை. 30 இடத்துக்கு தான் அவரால் வைக்க முடியும். நான் கேரண்டி என் கூட வேணால் பெட் கட்ட சொல்லு, வேணால் என் கூட பேட்டி வைக்க சொல்லு, நான் கேரண்டி எழுதி தரேன், 30 இடத்துக்குமே ஆள் இல்லை அப்படின்றாப்புல. 3வது அதான் சொல்லி என் கூட உட்காந்து நீ இது பண்ணு, கன்ஃபார்ம் பண்ணு, நீ வச்சுட்டேன்னா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ மன்னிப்பு கேட்கல, எனக்கு எங்களுக்கு என்னடா? முதல்ல நீ யார் நீ கேட்குறதுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வறுமை ஒழிப்பு தினம்னு ஒன்று இருக்கிறதே கேவலம். என்னது வறுமை ஒழிப்பு தினம்னு இருக்கிறதே கேவலம். ஏன்னா வறுமையாக இருக்கிறவங்க இருந்தால் தானே அந்த நாட்டில் வறுமை ஒழிப்பு தினம் நீ வைக்கிற. அப்படி வறுமையே இல்லாமல் பார்த்துக்கிற அரசாங்கம் எவன் செய்கிறானோ அதுதான் நல்ல அரசாங்கம். அந்த நல்ல அரசாங்கத்தை இந்த 75 வருஷத்தில் எவனுமே கொடுக்கல அப்படின்றது கிளியராக தெரியுது அப்படின்றது புரிகிற விஷயம். ஸோ அப்போ இந்த வறுமை ஒழிப்பு தினம்னு நடக்கிறதே கேவலம். இதை வேறு எல்லா இடத்துலையும் செய்யலேன்னு வேறு நீ ஆதங்கப்பட்டுக்கிற. உன்னெல்லாம் செருப்பை கொண்டு அடித்தா என்ன அப்படி தான் நான் கேட்பேன். சரி, இப்போ 234 தொகுதியில் வறுமை ஒழிப்பு தினம் நடந்துச்சுன்னு புஷியானந்த் அவர் சொல்கிறாருல்ல, நீ நடக்கலன்னு நீ சொல்கிறீன்னா நீ தான் நிரூபிக்கணும். அவர் ஏன் நிரூபிக்கணும்? நீ இப்போது எந்தெந்த தொகுதியில் நடக்கலைன்னு ரிப்போர்ட் கொண்டு பாரு, இந்த இடத்துல நடக்கலை, இந்த இடத்துல எப்போ நடந்துச்சு, வீடியோ ஃபுட்டேஜ் இல்லை காட்டு. நீ தான்டா அதை காட்டணும். நீ ஒருத்த மேலே அக்யூசியேஷன் வச்சேன்னா நீ தான் அதை இது பண்ணணும். அவன் எதுக்கு ப்ரூவ் பண்ணணும்? அவன் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரை புரிஞ்சுக்கணும். நீ தூக்கி மொத்தமாக வச்சுட்டு போயிட்ட அப்படின்னா நீ என்ன பொம்பளையா? உண்மை ஒரு அக்யூசியேஷன் வச்சுன்னு டக்குன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நாங்கள் சொட்டை. அதனால் நீ ஒரு அக்யூசியேஷன் வச்சுன்னா அதுக்கெல்லாம் பொறுப்பு கிடையாது. 234 தொகுதியிலையும் வறுமை ஒழிப்பு நடந்துச்சு அப்படின்றதுக்கு புஷியானந்த் அவர்கிட்ட ப்ரூஃப் இருக்கும். அது உங்ககிட்ட காட்ட வேண்டிய அவசியமும் கிடையாது. நீ அவர் அப்பாட்டக்கரும் கிடையாது. 2வது என்ன சொல்கிறேன்னா, தமிழக வெற்றி கழகத்துக்கு கேண்டிடேட்ஸே இல்லை. 30 இடத்துக்கு மேலே கேண்டிடேட்ஸ் இல்லை. சரி, அதனால் உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ நான் கேட்குறேன், அதனால் உனக்கு என்ன பிரச்சனை? அவர் இடத்துல கேண்டிடேட் இருக்குது இல்லை, அவர் கட்சி அவர் என்னவோ பண்ணுறாரா, உங்களுக்கு ஏன்டா வலிக்குது? நீங்கள் எதுக்கு எவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க? அவர் கேண்டிடேட் போடல, வருஷம் 1 ஆச்சு, 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, இன்னமும் எந்தெந்த தொகுதிக்கு எந்தெந்த செயலாளர்னு போடல, இவரெல்லாம் எப்படி கட்சி வச்சு நடத்த போகிறாரு? உங்களுக்கு ஏன்டா அவர் கட்சி வச்சு நடத்துகிறாரு, நடத்தாமல் இருக்கிறாரு, பொருளாளர் போடுறாரு, செயலாளர் போடுறாரு, போடாமல் இருக்கிறாரு, உங்களுக்கு என்ன வருத்தம்? ஏண்டா
முதற்கட்டமாக ஆல்ரெடி 19 பேரை போட்டாச்சு. இன்றைக்கி 2வது கட்டமாக செயலாளர்கள் பொறுப்பு நியமிக்கிற அந்த வேலை போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு அவசரம். தமிழக வெற்றி கழகத்தில் யாரெல்லாம் நிற்கிறாங்கன்னு அவசரம். ஏன்னு எங்களுக்கு தெரியல, எதுக்குன்னு தெரியும். இவங்க போட்ட உடனே நீங்கள் என்ன பண்ணிடலாம், கொத்திட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கிறீங்க. அதெல்லாம் புரியாமலாம் கிடையாது. உங்களை மாதிரி முட்டாள் கிடையாது அவர். உங்களை மாதிரி விஜய் அவர்கள் முட்டாள் கிடையாதா, முட்டாப்பாயல்களா? அவருக்கு தெரியும் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சி மக்கள் ஒட்டுமொத்தம் நம்புறது தன்னுடைய ஒரு முகத்தை மட்டும்தான், மற்ற யாரையுமே கிடையாது அப்படின்றது தளபதி அவர்கள் நல்லா தெரியும். அப்போ இந்த முகத்தை நம்பி வரக்கூடிய மக்கள் ஒவ்வொரு தொகுதியிலையும் அவர் நிறுத்தக்கூடிய நபரை நம்பி ஓட்டு போடணும். ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அப்போ இவர் அந்த கேண்டிடேட் செலெக்ஷனை எந்த அளவுக்கு திறம்பட செய்யணும் அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் புஷி ஆனந்த் அவர்களை கூட வெளியில் நிற்க வச்சுட்டாங்க. நீங்கள் குற்றச்சாட்டு வந்தப்போ கூட கொஞ்சம் கூட அசால்ட்டாக கழட்டிக்காமல் திருப்பியும் செகண்டு ப்ராசஸ்லேயும் அந்த மாதிரி ஒரு வேலைகள் போகுது. முதல்ல அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவர் வந்து 1 to 1 அப்படின்னும் போது அந்த கேண்டிடேட்டுக்கும் ஒரு நம்பிக்கை வரும். ஓகே, நமக்கு வந்து தளபதி தான் வந்து தளபதிக்கிட்ட நம்மளால் டைரெக்டாக கான்டாக்ட் பண்ண முடியும் அப்படின்ற விஷயம் எல்லாமே அவங்களுக்கும் புரியும். இடையில வந்து புஷி ஆனந்த் காசு வாங்கினார், நீங்கள் ஜானாரகசாமி இடையில ஒரு ஆடியோ விட்டீங்க, என்னென்னமோ பண்ணி பார்த்தீங்களேடா. ஸோ அதனால் நீங்கள் கேண்டிடேட்டு எப்படா ஒரு விடுவார், விட்டதுக்கப்புறமா எப்படா குத்திட்டு போகலாம் அப்படின்னு நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு ஒரு உதாரணம், கேண்டிடேட்டு விடலை, பட் கேண்டிடேட் பொசிஷனுக்கு அப்ளை பண்ணி அவருக்கு பொசிஷன் கிடைக்கலன்னு இன்றைக்கி நேற்று ஒருத்தர் இங்கேருந்து அங்கே தாவி இருக்கிறார். பேர் ஆனந்த்குமார்னு சொல்லிட்டு, 41 வயசு. அவரோட லெட்டர் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட நான் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் அடிப்படை உறுப்பினராக இருக்கிறேன், எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் எழுதின கடிதம் வந்து தளபதி போய் சேரல போல இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த லெட்டரை எழுதி முடிச்சுட்டு அப்படியே நேரடியாக திமுகவில் போய் சேர்றாரு. அப்போ இவங்க என்ன மாதிரியான ஆட்கள்? நீ 41 வருஷமாக தளபதியை வந்து கொண்டாடி இருக்க, ரசிகர் மன்றத்தில் இருந்திருக்க, எல்லாம் பண்ணியிருக்க அப்படின்னா ஓகே. ஒருவேளை இன்றைக்கி தளபதிகள் கட்சி ஆரம்பிக்கலை, நீ ஏதோ ஒரு கட்சியில் போய் சேர்றேன்னா ஓகே. ஆரம்பிச்சிட்டாரு, நீ ஏதோ ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்க, அது கிடைக்கலன்னு நீ போய் சேர்றேன்னா அப்போ நீ எந்த மாதிரி ஆட்கள்? அப்போ இந்த மாதிரி எத்தனை நபர் வந்து இருப்பாங்க. அப்போ இவர் எவ்வளோ கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு கேண்டிடேட்டையும் செலக்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தின் ஒரு மாவட்ட செயலாளர்களை தேர்ந்தெடுக்கிறதுல அவ்வளோ ஒரு கேர்ஃபுல்னஸ் தேவைப்படுது விஜய் அவர்களுக்கு. இந்த தலைவர்கள் மக்களுக்கானவர்களா? இப்போ விஜய் அவர்கள் ஓகே, நான் மக்களுக்கு சேவை செய்ய வரேன்னு சொல்லி வந்துட்டாப்புல. பட் விஜயை சுற்றி இருக்கக்கூடிய, விஜய் நம்பி இருக்கக்கூடிய, விஜய் நம்புகிறவங்க கரெக்டாக அவங்க மக்களுக்கானவங்களா இல்லை பணம் சம்பாதிக்க வர்றாங்களா அப்படின்ற விஷயம் வந்து விஜய்னால் வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியாது. யாருனாலுமே கன்ஃபார்ம் பண்ண முடியாது. புரியுதுங்களா? பணம் அப்படின்ற ஒரு விஷயம் கண்ணு முன்னாடி வரும்போது ஒரு மனுஷன் தன்னிலை மறந்து என்னவா வேணால் மாறிடுவான். அதுதான் வந்து இயற்கை, உலக நீதி. அது வந்து ரொம்ப ரேர் சினாரியோ, காசுக்கு மயங்காதவங்க அப்படின்றது. அப்போ அப்படி இருக்கும்போது அவருடைய தோதுக்கு ஏற்ற மாதிரி பொறுமையாக செலக்ட் பண்ணுவார். டைம் இருக்குது, அவசரம் ஒன்றும் கிடையாது. இன்னும் 1 வருஷம் இருக்குது. இன்னும் நாளைக்கேவா கேம்பெயின் நடத்த போகிறாரு, நாளைக்கேவா போய் சேர போகிறாரு. இன்றைக்கி நடக்கிற விஷயத்தை நாளைக்கு மறந்துடுறாங்க மக்கள். அதனால் வந்து எல்லாம் எப்போ போய் பண்ணணும்னு தெரியும். இப்போத்துலேருந்தே பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. இந்த பரந்தூராக இருக்கட்டும், வெங்கை வயலாக இருக்கட்டும், எல்லாத்தையும் 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயந்தான். யார் ஞாபகத்தில் வச்சுருந்தாங்க? எல்லோரும் மறந்துட்டாங்க. இப்போ தான் திருப்பி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. தளபதி பரந்தூர் போயிட்டு வந்ததுக்கு தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ விஷயத்தை எப்போ கிளறணும், எப்போ அதை மக்கள் மதத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே அவருக்கு தெரியும். உங்களை விட அவருக்கு பெட்டராக தெரியும்டா. அதனால தான் அவருடைய எல்லா படமும் ஹிட் ஆச்சு. எந்த மாதிரி படத்தை எப்படி கொடுத்தா மக்கள்கிட்ட போய் சேருன்றது தெரிஞ்சு அப்படி கொடுத்து அப்படி சூப்பர் ஸ்டார் ஆடவர் தான் இப்போ சூப்பர் ஸ்டார்ன்ற சரி அதை வேறு வந்துடுவாங்க உடனே கிளைம் பண்ணிவிட்டு அப்படி டாப் இடத்துக்கு போனவர் தான் வந்து தளபதி. ஸோ அதனால் அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறனாலும் அவருக்கு தெரியும் எப்போ எந்த சமயத்தில் என்ன செய்கிறது, எதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், எப்படி சேர்க்கணும்னு. நீங்களாம் வந்து ஃபீல் பண்ணாதீங்கடா. அதனால் வந்து உங்கள் வேலை என்னமோ அது பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருங்க. என்ன ஆனால் என்ன சீன்னாலும் கடைசியில் உங்களுக்கு கிடைக்க போகிறது என்னமோ திருவோடு தான், அதை வாங்கிட்டு போங்க. அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. ஓகே சொல்ல மாட்டேன். ஸோ உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கற்று ஓகே வேறு என்ன பண்ண முடியும்?
கூவிட்டே கடை. ஓகே கைஸ், இந்த மாதிரி நிறையா கூவல்ஸ் வரும், நம்ம அதுக்கு பதில் சொல்லிட்டே இருப்போம். ஓகேவா? see you on another video. Love you all. Take care. Bye.